ஒரு காட்டுக்குள்ள மான் ஒன்று துள்ளி குதிச்சுக்கிட்டு பெரும் பயத்தோட ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மானை ஒரு வேடன் தாக்க வர்றான். அதனால அந்த மான் என்ன செய்ய தப்பிச்சு ஓடுவோமேன்னு ஓடி போய் காட்டுக்குள்ள ஒரே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோடைய நிழல்ல அது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனா நம்ம காட்டுக்கு போயிடலாம், இந்த வேடன்ட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானு வேகமா காட்டை நோக்கி போகும்போது காடு டக்குன்னு தீப்பத்தி எரியுது. இத பார்த்தோன, அந்த மானுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அல்லல்லா! காடு தீப்பத்தி எரியுதே! நம்ம அங்கிட்டு போகணுமே அப்படின்னு நெனைக்கிது. பின்னாடி திரும்பி இந்த பக்கம் போலான்னு பார்த்தா, ஒரு புலி அந்த மான தாக்க வருது. இந்த பக்கமும் போக முடியல. சரி இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அங்கிட்டு போலான்னு பார்க்கும்போது பலத்த இடி. இந்த இடி சவுண்ட் காட்டுக்குள்ள இருக்கிற எந்த மிருகங்களுக்கும், விலங்குகளுக்கும் புடிக்காது. இந்த மான் என்ன செய்யுது, காலெல்லாம் நடுங்கி போய் நிக்கிது. இப்ப அந்த மானோட மனநிலை எப்படி இருக்கும்? மான் என்ன நினைக்கும்? இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா காடு. காடு தீப்பத்தி எரியுது. இந்த பக்கம் வேடன் நம்மள தாக்க ரெடியா இருக்கான். இன்னொரு பக்கம் புலி அதோட இரைக்காக நமக்கு என்னை சாப்பிடுறதுக்காக ரெடியா இருக்கு. இன்னொரு பக்கம் பலத்த இடி. அந்த இடி சத்தத்துல நான் மிரண்டு போய் நடுங்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே தானே பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப அதோடைய மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த எல்லா பிரச்சனையும் விட்டுரு. இயற்கை இப்ப உனக்கு ஒரு வேலை தருது. அந்த வேலைய மட்டும் நீ சரியா முடி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய மனசாட்சி சொல்லுது. ஏன்னா, அப்போ அந்த மானுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும், எல்லா பிரச்சனையும் அது மைண்ட்ல இருந்து தூக்கி வீசிட்டு, அதோடைய குட்டிய எப்படி ஈண்டெடுக்கணுங்கிறதுல அந்த மான் கவனம் செலுத்துது. இத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வேடனுக்கு என்ன தோணுதுன்னா, ஆஹா! ஒரு குட்டிய ஈள போது மான். அந்த பக்கம் அந்த புலி இந்த மான வேட்டையாடிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான தாக்க வந்தவன் என்ன செய்றான், புலிய தாக்குறான். புலி என்ன செய்யுது, தன்ன தாக்க வந்த வேடன புலி தொரத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் என்னன்னு திரும்பி பார்த்தா, பலத்த இடியுடன் கூடிய சத்தத்தோட ஒரு பெரிய மழை பெய்யுது. அந்த மழை பெஞ்சனால காட்டுல உள்ள எல்லாத்தையும் அணைஞ்சு போயிருது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய வேலைய, நம்ம கடமைய நம்ம சரியா செஞ்சோம்னா, நம்மள சுத்தி இருக்கிற ஆபத்துகள் எல்லாமே நம்மள விட்டு போயிரும். இதுதான் இந்த கதையோடைய விளக்கம்.